மை சேனல் DarkSmod. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோவும் ரொம்ப நாளாக நான் போடல. ஸோ இனிமேல் டெய்லி வந்து வீடியோ வரும். ஆனால் அதை விட்டு விட்டு தான் வரும். எப்பவுமே என்னால் போட முடியாது. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்னத்தை பற்றி நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன்னா, பைத்தன் பிகினருக்கு வந்து ரொம்ப பேருக்கு வந்து பைத்தன் வந்து எப்படி செய்யணுங்கிறது தெரியல. பைத்தன் கோடிங். ஓகேவா? அந்த கோடிங்கில் வந்து பேசிக்காக எப்படி இன்புட்டை வந்து நம்ம போடுறது, அதை நம்ம ரன் பண்ணுறப்ப வந்து எப்படி வந்து அதை நம்ம கொண்டு வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என்கிட்ட நேம்னு கேட்குது. நான் என்னோட நேமை இன்புட் பண்ணுறேன். இன்புட் பண்ணோன்னே அப்புறம் அதை திருப்பி கொண்டு வருது ஆட்டோமேட்டிக்காக. யோர் நேம் இஸ் முனீஸ்வரன், என்னோட பேரை கொண்டு வருது. ஓகேவா? அதை பற்றி தான் நான் காமிக்க போகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்து ஐடியில் பூந்துருப்பீங்க. இப்போ தான் படியே எடுத்து வச்சுருப்பீங்க ஐடியில். அந்தமாரி ஃபர்ஸ்ட் டைம் ஐடியில் போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் போடுறப்போ வந்து எனக்கு கோடிங்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக தெரியாது. அப்புறம் நான் போக 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 சொந்தமாக கற்றுக்கிட்டனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? முதல்ல வந்து சிம்பிள்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போவேன். ஓகேவா? அதனால நம்ம டிலேவாக ஆக்காமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் பாய்க்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பைச்சாமி இல்லாட்டி ஐடியல்லி பைப்பீங்க கோடிங் செய்கிறதுக்காக, இந்த பைத்தன் பழகிறதுக்காக. ஓகேவா? ஒருவேளை பிகினராக இருந்தாலும் சரி, அட்வான்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து கண்டிப்பாக வேறு கோட் பைப்பீங்க. நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் பாய்க்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது பயிற்சிருந்தா கூட அதை வச்சு கூட நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து காமிக்கிறேன் எப்படி செய்யணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் உருவாக்கணும் உங்களோட ஃபோல்டரில். ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே வந்து என்னோடய ஃபோல்டர் உருவாக்கிட்டேன். இதோ நான் இங்கே வந்து பைத்தன் டுட்டோரியல்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கிட்டேன். நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் ஒருவேளை ஐடிஎல்இ இல்லாட்டி பைச்சாம், நான் இப்போ பாய்க்கிற விஎஸ் கோட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் இங்கே உருவாக்கிக்கலாம் ஃபைலை. அந்த பைத்தன் ஃபைல் எப்படின்னா, நீங்கள் நியூன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தட்டிடுங்க. ஓகே, தட்டிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுருங்க. இப்போ நான் கோடிங் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறது வந்து இன்புட் பற்றி. ஸோ நான் வந்து இன்புட்னு வச்சிடுறேன். இன்புட்னு வச்சுட்டு பின்னாடி டிஎக்ஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன மாற்றணும்னா பைன்னு மாற்றிடணும். பைன் மாற்றினோன்னு வந்து அது இஎக்ஸி மாதிரி ஆயிரும் அதோட ஃபார்மேட் வந்து. இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன் பாருங்கள், ஃபார்மேட் வந்து மாதிரி இஎக்ஸி மாதிரி ஆயிரும், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உங்களோட கோட் இதுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதை நீங்கள் டபுள் கிளிக் தட்ட வேண்டியதான். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இன்புட். அப்புறம் வந்து அந்த இன்புட் வந்து எப்படி திருப்பி கொண்டு வருது, அது வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் நான் உங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். நான் நேமையும் ஃபோன் நம்பரை வச்சும் காமிக்கிறேன். ஓகே தான். இப்போ நான் வந்து நேம்னு வைக்கிறேன். நேம் ஈக்குவல் டு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்னு வைக்கணும். ஏன்னா வந்து நேம் வந்து எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் வந்து எஸ்டிஆர்னு வச்சுருங்க. எஸ்டிஆர் வச்சுட்டு ப்ராக்கெட் வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே வந்து என்ன வைக்கணும்னா இன்புட்னு வைக்கணும். ஏன்னா நீங்கள் இன்புட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இன்புட்னு வச்சுருங்க, அது கண்டிப்பாக வேணும். ஓகேவா? இன்னொரு ப்ராக்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னது இந்த சிம்பிள் வச்சுட்டு, இந்த சிம்பிளுக்கு பேர் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகேவா? இந்த சிம்பிள் வச்சுட்டு இந்த சிம்பிள்குள்ளே வந்து நீங்கள் எதாவது பேர் வைக்கலாம். இது ஒரு டெக்ஸ்ட் தான். ஓகேவா? என்கிட்ட நேம்னு வைக்கிறேன் நான். நீங்கள் வேறு ஏதாவது பற்றி செய்கிறீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேர் வைக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்தது வந்து நான் வந்து ஃபோன் நம்பர்னு சொன்னேன். ஸோ வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ஃபோன் நம்பர் இப்படி வைக்கிறேன். ஃபோன் நம்பர் வச்சுட்டு ஈக்குவல் டு இன்டிஜர்னு வைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோன் நம்பர் வந்து இன்டிஜர். ஸோ நம்பர்னால இன்டிஜர். நீங்கள் எஸ்டிஆர்னு வச்சா அப்புறம் வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ வந்து நம்பரை வந்து இன்புட் பண்ணிங்கன்னா எரர் காமிக்கும். ஓகேவா? அதனால் வந்து நான் இன்டிஜர்னு வைக்கிறேன். இன்டிஜர்னு வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே திருப்பி இன்புட்னு வச்சுட்டு, இன்புட் வச்சுட்டிங்களா, திருப்பி இன்னொரு ப்ராக்கெட்ஸ் இந்த சிம்பிளை வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்டர் யோர் ஃபோன் நம்பர்னு வைக்க வேண்டியதான். என்டர் யோர் ஃபோன் நம்பர். ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நான் நேமும் ஃபோன் நம்பருக்கும் வந்து இன்புட் வந்து கொடுத்துட்டேன். என்டர் யோர் நேம், என்டர் யோர் ஃபோன் நம்பர்னு. இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ண வந்து வெறும் உங்களை வந்து என்டர் யோர் நேம், என்டர் யோர் ஃபோன் நம்பர் தான் காமிக்கும். அப்புறம் அந்த திருப்பியும் வந்து யோர் நேம் இஸ் முனீஸ்வரன், யோர் நேம், யோர் ஃபோன் நம்பர் இஸ் என்னது நம்பரு, அதை வந்து திருப்பி வந்து கொண்டு வந்து காமிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கான கோடிங்கை வந்து நீங்கள் போடலை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரன்னே பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. கீழே டெர்மினலில் பாருங்கள். ஓகே, என்டர் யோர் நேம். இப்போ நான் முனீஸ்வரன் என் பேரை வைக்கிறேன். பேரை வச்சுட்டு ஃபோன் நம்பர் கேட்குது, என்டர் யோர் ஃபோன் நம்பர்னு. ஓகே, என்னோடய ஃபோன் நம்பர் வச்சுட்டேன். அப்புறம் ஒன்றுமே வராது, அது திருப்பியும் காட்டாது. யோ நேம் இஸ் முனீஸ்வரன், யோ ஃபோன் நம்பர் பிளா 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 அந்தமாரி காமிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிண்ட் வச்சுட்டு ப்ரிண்ட், அப்புறம் வந்து ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த சிம்பிளை வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
your name isன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நான் வைக்கிறேன். your name is. ஓகே, அப்புறம் வந்து அந்த சிம்போலுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் காமான்னு வச்சுட்டு அந்த காமாக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னா இந்த நேமை வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இதை இன்புட் பண்ணோன்னே இந்த என்ட்ரி யோர் நேம் இன்புட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் இன்புட் பண்ணோன்னே அது வந்து ப்ரீ நேரத்தில் வந்து என்ன வரும்னா யோர் நேம் இஸ் நீங்கள் இன்புட் பண்ண அந்த பேரை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த நேமை கால் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த ஏஜோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே உள்ளதை மட்டும் மாற்றணும். இந்த டெக்ஸ்ட்டு நான் வந்து ஏஜ் மாற்றிடுறேன். யோ ஏஜ் இஸ், அப்புறம் இதை வந்து நீங்கள் இதை மாற்றணும். ஏஜா ஃபோன் நம்பர் தானே, சாரி. ஓகே, யோர் ஃபோன் நம்பர் இஸ். ஓகே, யோர் ஃபோன் நம்பர் ஈஸ்ன்னு வச்சுட்டேன். இங்கே வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னா இதை வைக்கணும். ஃபோன் நம்பர் இங்கே வச்சிடணும். ஓகேவா? நான் ஃபோன் நம்பர்னு வைக்கிறேன். ஓகே, வச்சாச்சா. இப்போ நீங்கள் ரன் பண்ணுறப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். திருப்பி நான் இன்புட் பண்ணுறேன். ஓகே, வேறு இன்புட் பண்ணுறேன். ஓகேவா? ஜான் 1 2 3 4 5 எக்ஸாம்பிள். யோர் நேம் இஸ் ஜான், யோர் ஃபோன் நம்பர் இஸ் 1 2 3 4 5. ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நீங்கள் நிறைய விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேமாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், எம்ப்ளாயி பேமெண்ட், எம்ப்ளாயி வேறு என்னது, எம்ப்ளாயி காஸ், நிறைய இருக்குது, நிறைய விதம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளது கூட நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இன்புட் பண்ணிட்டு அது அட்வான்ஸாக ஃபங்க்ஷன்லாம் எப்படி செய்யுது, இப்போ கல்குலேஷன் எப்படி வந்து பண்ணுறது இந்த பைத்தனில் வந்து, அதே நான் உங்ககிட்ட அடுத்த வீடியோலலாம் காமிக்கிறேன், வரப்போகிற வீடியோலாம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு, கொஞ்ச நாளைக்கு வந்து நான் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் போடுவேன் வீடியோ. ஏன்னா அவங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்க முடியும் இந்த பைத்தன் வந்து எப்படி வந்து முதல்ல வந்து கற்றுக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பைத்தன் வந்து தெரியல, என்ன கரெக்டான முறை, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதை செய்யுதுன்னு. அதனால் நான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளானது உங்ககிட்ட சொல்லித்தரேன். நேம், அப்புறம் ஸ்ட்ரிங், இன்டஜர் எப்படி அதெல்லாம் பாய்க்கிறது, அப்புறம் பிரிண்ட் பண்ணி அதை எப்படி வர வைக்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஐடியாலியாக இருந்தாலும் சரி, பைத்தாமா இருந்தாலும் சரி, இந்த விஎஸ் கோட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த கோட் எடிட்டராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. சப்ளைம் கூட பாய்க்கலாம். சப்ளைம் வந்து அது நோட் பென் மாதிரி தானே, அதில் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா? அது வந்து சில வந்து நீங்கள் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நான் கோடிங் காமிச்சது, அந்த இன்புட் வந்து எப்படி செய்யணுங்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எந்த கோட் எடிட்டராக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி செய்யலாம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு அப்போ கூட அதெல்லாம் டைப் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா, ஏதாவது லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண சொல்லி, இல்லாட்டி ஏதாவது சின்டெக்ஸ் எரர் வந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் டிலேவாக தான் ஆகும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதற்கும் டாட்டா, பை பாய், டார்க்ஸ்மோட்.